வணக்கம், வணக்கம். ஏபி டூசன் ராவ் சென்னை. 11ஆம் மாதம் 12ஆம் மாதம்லாம் வந்துட்டு ஸ்கூல் மலேசியாவிலேருந்து ஸ்கூல் லீவ், அதனால் வந்து டூர் வராங்க. டூர் வர்றவங்க தகுதியான டூர் ஆப்ரேட்டர் எடுங்க. கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் பை த கவர்மெண்ட் போட்டிருக்கோம், அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ கூட நடுவில் கொடைக்கானலில் ஒரு வண்டி அடிபட்டது. அந்த மாதிரியான சம்பவம்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது. அது வண்டி தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய விஷயம் மாதிரி நடக்குது. ரொம்ப தெளிவாக அந்த வண்டி வந்துட்டு நல்லா தகுதி உள்ளதாக இருக்கா, டிரைவர் பாவம் அவரு ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி தகுதி இல்லைன்னா அவர் இவ்வளோதான் கஷ்டப்பட்டு அதை கண்ட்ரோல் பண்ணாலும் அது நிற்காது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் நடந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஓனர்ஸ் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த பொறுப்பு எடுத்துக்கணுன்னா அது வந்து ரிஜிஸ்டர்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் போயிட்டு உங்கள் எம்பசியில் போய் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னாலும் அவங்க வந்துட்டு கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ண முடியும். அது யாரும் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறமா தெரியாத ஆளுங்களுக்கு காசை போட்டுறாதீங்க. காசை போட்டுட்டு நான் காசு போட்டேன், நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன், ஆள் இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுன்னா அதோட உங்களுக்கு தான் நஷ்டம். அதுவும் செஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த விஷயம்லாம் தெரியுதா, எந்தெந்த கோயிலுக்கு போகணும், எப்பப்போ போகணும், எந்த டைமுக்கு போகணும், போய் கோபுரத்துக்காண்ட போய் நிற்க வச்சுட்டு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. நம்ம வந்து அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கூப்பிட்டு வரவங்களாக இருக்கணும். ஏற்கனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இல்லை யாருனா போயிட்டு வந்தவங்களாக இருந்தால் அவங்க வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான வண்டி எடுங்க. ரொம்ப தெளிவாக இருங்க. கண்டிப்பாக எந்த இடத்துலையும் உங்கள் ஃபோன் நம்பர், பேங்க் சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துடாதீங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பர் கொடுத்தால் ஏதாச்சும் ஒரு ஸ்கேம் நடந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு தான் நஷ்டம். நம்ம இந்த நாட்டில் தானே கொடுத்தோம், அந்த நாட்டில் தான் கொடுத்தால எனக்கே பல நாட்டுக்கு வெளிநாட்டில் போய் அந்த மாதிரி ஆகி பேங்க்கில் போயிட்டு நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவங்க பேங்க்காரங்க வந்துட்டு எந்த நாடு என்ன விஷயம் எல்லாம் பார்த்து எடுத்து என் காசை திருப்பி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நடந்துடக்கூடாது. எங்கேயுமே வந்துட்டு நம்பர் கொடுங்கன்னா உங்கள் பேங்க் படாத நம்பரை கொடுங்க. இல்லைன்னா உங்கள் டூர் ஆப்ரேட்டர் இருப்பார், அவர்கிட்ட அவரோட நம்பரோ இல்லை அவங்க ஏதாச்சும் நம்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பரை கொடுங்க. தெளிவாக இருங்க. ரொம்ப யோசிச்சு செய்யுங்க. பை ஏபி டூசன் டிராவல்ஸ் சென்னை. இந்த வாட்டி எல்லாருமே தெளிவாக வந்துட்டு அந்த விலை குறைவாக இருக்குன்னு வந்தீங்கன்னா அவன் தகுதி இல்லாதவனாக தான் இருப்பான். அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கவிஞர் ஒரு விஷயம் சொல்லுவார். காற்றடிக்கும்போது பேப்பரும் பறக்குமா, பறவையும் பறக்குமா. அது வந்துட்டு அந்த காற்று நின்னதுக்கப்புறமா தான் தெரியுமா அந்த தகுதி உள்ள ஆள் வந்துட்டு மேலேயே இருப்பாங்க, அது பறவை. அந்த தகுதி இல்லாத அந்த பேப்பருங்கெல்லாம் கீழே விழுந்துருமா. அதனால் வந்துட்டு வந்து